காவேரி வந்து தொடர்ந்து வந்து விஜய் கிட்ட விலகி போயிட்டே இருக்காங்க. விஜய் வந்து மீட் பண்ண போனா கூட காவேரி வந்து மீட் பண்ணாம அவர அவாய்ட் பண்றாங்க. இதனால விஜய் வந்து குழம்பி நிற்கிறாரு. இந்த சூழ்நிலை இதையெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து விஜய் கிட்ட வந்து வெண்ணிலா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசணும்னு நினச்சி பேச போறாங்க. ஆனா விஜய் டோட்டலா அவாய்ட் பண்றாரு. இதனால வெண்ணிலா வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு. காவேரி இப்படி பண்ண ஏதோ காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே யோசிக்கிறாரு என்னையிலேருந்து காவேரி நம்மகிட்ட பேசல. கரெக்டா வந்து நம்ம வெளிய வந்ததுலேருந்து நம்மக்கிட்ட பேசல அவ. அதுவரைக்கும் நல்லா தான் காவேரி இருந்தா. அப்போ நம்ம வெளிய வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து என்ன விஜய் மறுபடியும் காவேரி தேடி போயிட்டியா? அவ தான் வந்து உன்னை பார்க்க விரும்பலல்ல. அப்புறம் ஏன் விஜய் தேடி தேடி போற? அப்படின்ற மாரி வெண்ணிலா சொல்றாங்க. அத கேட்டு உடனே வெண்ணிலாவ யோசிக்கிறாரு. ஒருவேளை இவ காரணமா இருப்பாளோ? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. அத கேட்டுட்டு வந்து வெண்ணிலா வந்து என்கிட்ட என்ன பேசணும்? அப்படின்றாங்க. இல்ல காவேரி என்னை விட்டு விலகி போறா. நான் எவ்வளோ பேச முயற்சி பண்ணோம் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. அதுக்கு காரணம் நீ தானே அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் என்ன இப்படி கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணல. காவேரி என்ன சொல்லி நீ மிரட்டின? எதுக்காக காவேரி வந்து என்னை அவாய்ட் பண்ணுறா? சொல்லு, உண்மையை சொல்ல போறியா இப்போ இல்லையா அப்படின்றாங்க. அதை கேட்டு நான் எதுவும் மிரட்டல. அவளே போயிட்டா, அதுக்கு நான் பொறுப்பு. அவள் உன் கூட வாழ விரும்பல போட்டிருக்குது. அவங்க அம்மா வீட்டுக்காக பயப்படுறா போட்டிருக்கு. அதான் இப்படி காவேரி பயந்தவ கிடையாது. அப்படி பயப்பட வேண்டிய அவசியமும் காவேரிக்கு கிடையாது. ஏன்னா காவேரி நானும் எவ்வளோ வந்து பேசி எல்லாமே முடிச்சிட்டோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால இப்போ புது பிரச்சனை ஏதோ வந்திருக்குன்னா அந்த பிரச்சனை நீயாக தான் இருக்கணும். வேற வழியே கிடையாது. உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா வெண்ணிலான்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வெண்ணிலா ஒன்றும் இல்லாமல் சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி செமைய டென்ஷன் ஆயிரு. வெண்ணிலா செமைய திட்டுறாரு. இப்படியே நடந்துப்ப உனக்கு அசிங்கமா இல்லை இப்படி நடந்துக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன பண்ணேன் விஜய்? அவ தான் இப்படி பண்ணா அப்படின்னோடனே சரி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா? வெண்ணிலா வெண்ணிலா யோசிக்க கூட மாட்டியா வெண்ணிலா? அவள் இப்போ கர்ப்பமாக இருக்கா, அதை பற்றி கூட யோசனை பண்ண மாட்டியானோன்னே அதனால தான் நான் காவேரிக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன். அந்த டெஸ்ட்டில் காவேரி உண்மையிலேயே பாஸ் பண்ணிட்டா. ஏன்னா காவேரி என்கிட்ட உண்மையாக வந்து சத்தியம் பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரியணும். அதுக்காக தான் காவேரி கிட்ட நான் அப்படி விளையாடினேன். மற்றபடி காவேரி மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை விஜய் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன விஜய் உன்னால் நம்ப முடியலையா? இதுதான் உண்மை. உண்மையிலேயே காவேரிக்கு நான் டெஸ்ட் தான் வச்சேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காவேரியும் வந்து அந்த சத்தியத்தை காப்பாற்ற நிறைய விஷயங்கள் வந்து பண்ணா. இன்றைக்கி ஊரை விட்டே போகிறதுக்காக கிளம்புறா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிற. நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் இப்போ போனால் காவேரியை நம்ம பிடிச்சிடலாம். எந்த பிரச்சனையும் நீ வா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. விஜயும் போகிறாரு. அடுத்து வந்து கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் வந்து காவேரி வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து சாரிங்க விஜய் அப்படின்றாங்க. எதுக்கு சாரி கேட்குற அப்படின்னோடனே இல்லை நான் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. ஆமாம் தெரிஞ்சிடுச்சு. உன்னை வழி அனுப்புவோம் பாய் பாய் சொல்லதான் நாங்கள் வந்திருக்கோம் போதுமா அப்படின்றாரு. அதை கேட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. பின்ன என்னது நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? எப்படி இந்த மாதிரி முடிவு எடுப்ப? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படி டென்ஷனாக நிற்கிறாரு. உடனே காவேரி என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. காவேரி இங்கே பாரு, நீ என்கிட்ட சத்தியம் பண்ணிட்ட, நான் அதனால் ஊரை விட்டு போகிறேன். ஆனால் அந்த சத்தியத்தை நான் பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. ஏன்னா உனக்கு குழந்தை இருக்குது. நீ குழந்தை இருக்கணும்னு நீ விஜய் கூட தான் வாழணும். அந்த முடிவை நான் எப்போவோ எடுத்துட்டேன். நான் சும்மா தான் உங்ககிட்ட வந்து நீ இந்த சத்தியத்தில் உண்மையாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் இப்படிலாம் பண்ணேன். ஆனால் நீ உண்மையாக தான் இருந்த. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீயும் விஜய் சேர்ந்து வாழ்தான் நியாயம் காவேரி. அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று காவேரி சந்தோஷப்பட்டு நிச்சயமாவா அப்படின்றாங்க. காவேரி நான் மனசார சொல்கிறேன், நீயும் விஜய் சந்தோஷமாக வாழணும். நான் அதில் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. நீங்கள் 2 பேரும் வாழவே வாழல உங்கள் வாழ்க்கையை அப்படின்னு தான் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் நான் விஜய் வந்து மறுபடியும் வந்து நேசிக்க ஆரம்பித்தேன். மறுபடியும் விஜய் எனக்கு வேணும்னு நான் நினச்சது காரணம் அதான். ஏன்னா நீ அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணேன். உனக்கு விஜய்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் எல்லா சம்மந்தமும் இருக்குது. நீங்கள் புருஷன் முன்னாடியே வாழ்ந்ததுக்கு உங்கள் குழந்தை சாட்சின்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கினதுலேருந்து நான் மனசு மாறிட்டேன் காவேரி. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மனசார சொல்கிறேன், நீ விஜய் கூட சேர்ந்து வாழு அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அப்படியே இப்போ தேங்க்ஸ் வெண்ணிலா அப்படின்றாங்க. எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாம். நீ உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா விஜயை நீ நல்லா என்னை பார்த்துக்க சொன்னல. என்னாலலாம் நல்லா பார்த்துக்க முடியல. ஏன்னா விஜய் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உன்னோட புருஷனாக இருக்கும்போது நான் எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்றாங்க. உடனே காவேரி அப்படியே வந்து கட்டிக்க வராங்க. உடனே விஜய் அப்படியே பார்த்தோன்னே சரி நீ விஜய் போய் சமாதானப்படுத்து. ஏன்னா விஜய் உங்களை கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நகர்றாங்க. உடனே விஜய் பார்க்குறாரு. பார்த்து வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. சாரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க விஜய் பார்த்து.